சிங்கப்பூர் வரையிலான ஆழ்கடல் மின்வட திட்ட கட்டுமானம் விரைவுபடுத்தப்படும். மலேசியா லாவோஸ் இணக்கம். நாளை அதிகாரப்படியாக தொடங்குகிறது ஆசியான் உச்சநிலை கூட்டம். பேராளர்கள் பாதுகாப்புக்கு முழு உத்தரவாதம். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. இரண்டாம் கட்ட வியட்நாம் ஆழ்கடல் மின்வட கட்டுமான திட்டம் விரைவுபடுத்தப்படும். அதனை முன்னெடுக்க மலேசியாவும் லாவோஸும் இணக்கம் கண்டன. லாவோஸ், கம்போடியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வட்டார நாடுகளின் நலனை முன்னிறுத்தி இந்த முடிவு எட்டப்பட்டதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். வியட்நாமில் இருந்து வட மலேசியா வரைக்குமான ஆழ்கடலில் மின்வடத்தை இணைக்கும் முன்னெடுப்பை அதன் முதற்கட்ட திட்டம் உட்படுத்தியுள்ளது. இரண்டாம் கட்ட பணிகளை விரைவுபடுத்த தாமும் லாவோஸ் பிரதமர் சொன்சாய் சிஃபண்டோனும் இசைந்ததாக டத்தோஸ்ரீ அன்வார் விளக்கினார். இதன் வழி கம்போடியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட வட்டார நாடுகள் பலன் அடையும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். சிஃபண்டோன் மலேசியாவுக்கு 3 நாள் அதிகாரப்படியான வருகை மேற்கொண்டுள்ளார். அவர் பிரதமர்களும் புத்ராஜயாவில் சந்திப்பு நடத்திய பின் கூட்டு ஊடகத்தார் கூட்டத்தில் பங்கேற்றனர். இருவழி வட்டார உறவுகளை வலுப்படுத்துவதில் கடப்பாட்டையும் ஒத்துழைப்பையும் நல்கும் லாவோஸுக்கு மலேசியா நன்றி தெரிவித்துக் கொண்டது. குறிப்பாக ஆசியானுக்கு தலைமை ஏற்றிருக்கும் மலேசியாவுக்கும் லாவோஸ் ஆதரவளிப்பதற்கு பிரதமர் நன்றி பாராட்டினார். சிஃபண்டோன் உடனான கூட்டு செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய டத்தோஸ்ரீ அன்வார், ஆசியான் தலைமைத்துவத்தை மலேசியா ஏற்றிருக்கும் காலம் நெடுகிலும் லாவோஸின் ஆதரவு தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். குறிப்பாக ஆசியான் நடவடிக்கைகள் சீராக நடைபெறவும் ஒருங்கிணைக்கப்படவும் உரிய ஒத்துழைப்பு நல்கப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார். லாவோஸ் கடந்த ஆண்டு ஆசியான் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்றிருந்தது. அந்த பட்டறிவின் அடிப்படையில் மலேசியாவுக்கு உரிய வழிகாட்டுதலையும் அது வழங்கி வருவதை டத்தோஸ்ரீ அன்வார் சுட்டினார். மலேசியாவின் 4 பொருளகங்கள் லாவோஸில் இயங்குகின்றன. அந்த தென்கிழக்காசிய நாட்டின் அரசியல் நிலைத்தன்மை, கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட முதலீட்டாளர்களின் வலுவான நம்பிக்கையை எடுத்துக்காட்டுவதாக நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். லாவோஸ் என்றழைக்கப்படும் லாவோ மக்கள் ஜனநாயக குடியரசில் மலாயன் பேங்கிங் பெர்ஹாட், RHB பேங்க் பெர்ஹாட், CIMB குரூப், பப்ளிக் பேங்க் பெர்ஹாட் ஆகிய மலேசிய பொருளகங்கள் இயங்குகின்றன. லாவோஸின் மத்திய பொருளகம் அந்நாட்டின் நிதி கழகங்களை இயக்கும் அணுகுமுறை கவர்ந்ததால் இந்த முதலீட்டு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. இந்த 4 பொருளகங்களை அடியொற்றி மேலும் அதிகமான மலேசிய நிறுவனங்கள் லாவோஸ், கம்போடியா, தாய்லாந்து ஆகியவற்றில் முதலீடு செய்யும் என டத்தோஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசியாவும் லாவோஸும் அவற்றின் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து சுற்றுச்சூழலை தொடர்ந்து வலுப்படுத்துகின்றன. நாட்டின் வடபகுதியில் துறைமுக நிர்வாகத்தின் வாயிலாக அது மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். பினாங்கிலிருந்து பெர்லிஸ் வரை பொருட்களை அனுப்பும் வசதிகளை அரசு மேம்படுத்தி வருகிறது. இவ்வாண்டு கட்டி முடிக்கப்பட்ட பெர்லிஸ் தனலெங் துறைமுகம் சிறப்பாக இயங்குகிறது. பினாங்கிலிருந்து பெர்லிஸ் மற்றும் தனலெங் துறைமுகங்களுக்கு போக்குவரத்தை அதிகரிக்க பினாங்கு துறைமுகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீடு அடிப்படையிலான ஒத்துழைப்பு அதன் வழி வலுப்பெறும் என டத்தோஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். ஆசியான் உச்சநிலை கூட்டம் நடைபெறவிருக்கும் பகுதியில் பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முக அடையாள முறைமை, வெடிபொருள் கண்டறியும் பிரிவு, ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பம் போன்றவை அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன.
உச்சமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பேராளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக புகிட் அம்மான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது அமைதித்துறையின் துணை இயக்குநர் டிசிபி MV ஸ்ரீகுமார் தெரிவித்தார். அடையாள அட்டையில் உள்ள முகத்துடன் அதனை வைத்திருக்கும் ஆளின் முகம் ஒத்திருப்பதை அடையாளம் காணும் சிறப்பு கருவி உறுதி செய்கிறது. அவை ஒன்றாக இல்லாத நிலையில் அந்த ஆள் ஆசியான் உச்சநிலை கூட்டம் நடைபெறும் பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார். அடையாள அட்டையில் பெயர், படம், தாய்நாடு போன்ற எல்லா தரவுகளும் இடம்பெற்றிருக்கும் என டிசிபி MV ஸ்ரீகுமார் குறிப்பிட்டார். மேலும் கலகத்தடுப்பு பிரிவு, மோப்ப நாய் பிரிவு போன்ற சிறப்பு படைகளும் கடமையில் ஈடுபடுத்தப்படும். மாநாடுகள் நடைபெறும் அறைகளை சுற்றி வெடிகுண்டு கண்டறியும் பிரிவு தொடர்ந்து காவல் சுற்று பணிகளை மேற்கொள்ளும் என டிசிபி MV ஸ்ரீகுமார் கூறினார். ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் பங்கேற்க குவைத் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா அலி அல் யஹ்யா கோலாலம்பூர் வந்தடைந்தார். அவருக்கும் அவருடன் வந்த அரச தந்திரிகளுக்கும் வெளியுறவு அமைச்சின் நிகராளிகள் வரவேற்பு நல்கினர். ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற உச்சநிலை கூட்டம், ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற சீனா உச்சநிலை கூட்டம் ஆகியவற்றில் பங்கேற்க அப்துல்லா கோலாலம்பூர் வந்துள்ளார். 27ஆம் தேதி அவை நடைபெறுகின்றன. ஓமான் வெளியுறவு அமைச்சர் நிகராளி ஷைக் கலீஃபா அலி அல் ஹர்த்தியும் வந்துள்ளார். சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு சிற்றரசு உள்ளிட்ட 6 நாடுகள் உறுப்பியம் வகிக்கும் வளைகுடா நாடுகள் ஒத்துழைப்பு மன்றத்தில் குவைத்தும் ஓமானும் இடம்பெற்றுள்ளன. அதன் மூத்த அமைச்சர்கள் கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. அமைச்சர் அளவிலான கூட்டம் இன்று நடைபெற்றது. அரசு தலைவர்கள் கூட்டம் நாளை நடைபெறும். மியான்மர் நெருக்கடி, தென்சீன கடல் விவகாரம் குறித்து ஆசியான் தலைவர்கள் கலந்துரையாட உள்ளனர். அந்த விவகாரம் குறித்து தென்கிழக்காசிய நாடுகள் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளதாக ஆசியான் பொதுச் செயலாளர் கவ் கிம் ஹோன் தெரிவித்தார். மியான்மரை உலுக்கிய அண்மைய நிலநடுக்கம் குறித்தும் 46ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் பேசப்படும். தென்சீன கடலில் பதற்றம் தொடர்ந்தாலும் அடுத்த ஆண்டுக்குள் ஆசியானும் சீனாவும் அது குறித்த கலந்தாய்வை முடிவுக்கு கொண்டு வர எண்ணம் கொண்டுள்ளதாக கிம் ஹோன் குறிப்பிட்டார். ஆசியான் வட்டாரத்தில் நிலவும் சிக்கலுக்கு நீண்ட கால தீர்வை தேட ஆசியான் முயல்வதையும் அவர் சுட்டினார். 2045க்கான ஆசியான் இலக்கும் வட்டார ஓர்மையையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்தும் 4 வியூக திட்டங்களும் அந்த உச்சநிலை கூட்டத்தில் வரையறுக்கப்படும் எனவும் கிம் ஹோன் கோடி காட்டினார். சூழலியலுக்கு பாதகம் விளைவிக்காத எரியாற்றல் பயன்பாடு ஊக்குவிக்கப்பட வேண்டும். அதற்காக சூரிய கதிராற்றல் தகடுகளுக்கு மாற எல்லா தரப்பினருக்கும், குறிப்பாக ஊராட்சி தரப்புகளுக்கு அரசு வாய்ப்பளிக்கிறது. துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் அதனை தெரிவித்தார். அதற்கான முன்னெடுப்பை குவாலத்ரங்கானு மாநகர் மன்றம் தொடங்கியுள்ளது. MBKT கட்டடத்திற்கும் வளாக கார் நிறுத்தும் இடத்திலும் சூரிய கதிராற்றல் வழி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக துணை பிரதமர் விளக்கினார். இந்த முன்னெடுப்பின் வழி மக்கள் பயனடைவர். மேலும் தொடர்புடைய இடங்களில் கடந்த 25 ஆண்டுகளாக ஓர் ஆண்டுக்கு 2,18,000 ரிங்கிட் வரையில் மின்சாரத்திற்கு செலவிடப்பட்டுள்ளது. சூரிய கதிராற்றல் பொருத்தப்பட்டதன் வழி அந்த தொகையை நாம் மிச்சப்படுத்த முடியும் என எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டத்துஸ்ரீ ஃபடிலா நம்பிக்கை தெரிவித்தார். சரக்கு போக்குவரத்து துறையில் சிறு நடுத்தர தொழிலை மேம்படுத்துவதற்கு அரசு ஆதரவு அளிக்கும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அத்துறை முக்கிய உயிர் நாடியாக விளங்குகிறது என போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்தார். மலேசிய பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடி பங்களிப்பை வழங்கும் விநியோக சங்கிலி மற்றும் வர்த்தகத்தில் முக்கிய கூறாக சரக்கு போக்குவரத்து துறை விளங்குகிறது. அந்த துறை முறையாக இயங்கவில்லை எனில் நாட்டின் வர்த்தகமும் பொருளாதாரமும் சிக்கலை சந்திக்கும். அத்துறையில் ஈடுபடுவோர் தற்கால தேவைக்கு ஏற்றவாறு தொழில்நுட்ப நிலையில் ஆயத்தமாக வேண்டும். சரக்கு போக்குவரத்து துறை அதன் ஆற்றலை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய உதவிகளை நல்க அமைச்சு ஆயத்தமாக இருக்கிறது. பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்துலக நிலைகளிலும் உயர் தரத்தை எட்ட அந்த துறையினர் முயற்சிக்க வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். 2025 தீபகற்ப மலேசிய சரக்கு போக்குவரத்து தொழில் முனைவோர் சங்கத்தின் விருந்து நிகழ்ச்சியில் ஆண்டனி லோக் உரை நிகழ்த்தினார்.
பெராக் தலுக் இந்தானில் நிகழ்ந்த விபத்தில் உயிர் இழந்த FRU அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரிங்கிட்டும் அதிகமான நிதி உதவிகள் வழங்கப்பட்டன. தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் அதனை தெரிவித்தார். கடந்த மே 13ஆம் தேதி நாட்டையே உலுக்கிய அந்த கோர விபத்தில் தங்களின் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்ப உறவுகளுக்கு IGP ஆறுதல் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் மனத்திடத்துடன் இந்த இடர் மிகுந்த காலத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் பிரார்த்தித்தார். அரச மலேசிய போலீஸ் படை, கூட்டுறவு சங்கம், பெருநிறுவன நிதி நிறுவனம், சமூக நல அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்கியதாக அவர் தெரிவித்தார். உயிர் இழந்த கூட்டரசு சேமப்படை உறுப்பினர்களின் குடும்பத்தினர் சுமார் 46,000 ரிங்கிட் நிதி உதவியை பெற்றுள்ள நிலையில் காயமடைந்த அதிகாரிகளுக்கு 11,000 ரிங்கிட் வரையில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தான் ஸ்ரீ ரசாருடின் குறிப்பிட்டார். பின்தாங் மின்னல் 2025 பாடும் திறன் கொண்ட இளைஞர்களை அடையாளம் காணும் தேர்வுகளை அரங்கேற்றி வருகிறது மின்னல் பண்பலை. பினாங்கில் நேற்று நடைபெற்ற அந்த குரல் தேர்வில் இசை ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் பங்கேற்றனர். பினாங்கு முத்தியாரா FMஇல் அந்த குரல் தேர்வு நடைபெற்றது. மின்னலின் இந்த பிரம்மாண்ட படைப்பில் பங்கெடுப்பது போட்டியாளர்களுக்கும் உவகை அளிக்கிறது. இது என்னுடைய முதல் ஆடிஷன் நான் அட்டென்ட் பண்ணுறேன். பின்தாங் மின்னல் 2025 ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இது தெரிய வந்தது. நல்ல வேலை, கடவுள் பாக்கியத்தில் எனக்கு கரெக்டான பாடலை நான் தேர்ந்தெடுக்க முடிஞ்சது. ப்ராக்டிஸ் பண்ண பாடிட்டேன். 3வது கண்டஸ்டன்ட்டும் அதை அடுத்த கட்ட, அதாவது ஃபைனல்ஸ்க்கும் போவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்பா கிட்டேருந்து வந்தது, அப்பா திரு அப்பலசாமி அவர்களிடம் வந்து எனக்கு இந்த ஒரு நியூஸ் வந்தது. ஸோ ஜஸ்ட் 4 days ago I knew about this competition. ஓகே, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்பாவும் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அப்பாவோட டீமை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ இது வந்து பின்தாங் மின்னலில் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷனுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ ப்ரீவியஸ்லி ஒரு ப்ரைவேட் சேனலில் நான் வந்து ட்ரை பண்ணி அது நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எலிமினேட் ஆகிட்டேன். ஸோ இந்த வாட்டி நான் வந்து என்னோடய மேக்ஸிமம் பேஸை கொடுத்து நான் வந்து இந்த பின்தாங் மின்னல் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஃபைனல்ஸுக்கு போகணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த காம்படிஷன் பற்றி மின்னல் எஃப்எம்ல கேட்டேன். நெகிரி சிம்லானில் சேரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் போகணும்னு நினச்சேன், பட் போக முடியல. பட் இந்த வாரம் பினாங்க்கு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் தெரிய வந்துச்சு இந்த காம்படிஷன் பினாங்லேயும் வந்து செய்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ வை டோன்ட் கிவ் அ ட்ரைன்ட்டுன்னு வந்திருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி என்னோட பெஸ்ட் கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இசைத்துறையில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கு இத்தகைய வாய்ப்புகள் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு பங்களிக்கின்றன. பேரா மாநிலத்தில் இசைக்குழுவை தோற்றுவித்திருக்கும் முதல் தமிழ் பள்ளி எனும் சிறப்பை பெற்றுள்ளது கிளேபாங் தமிழ் பள்ளி. அந்த குழுவிற்கு இசைக்கருவிகள் வாங்க தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்வந்து நிதி அளித்தார். பள்ளி மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி இசை, விளையாட்டு உள்ளிட்ட புறப்பாடு நடவடிக்கைகளில் மிளிர வேண்டும் எனும் உன்னத நோக்கத்துடன் பிரதமர் அந்த கொடையை அளித்ததாக கிளேபாங் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் சி விஜயன் உவகை தெரிவித்தார். இத்தகைய முன்னெடுப்புகள் மாணாக்கருக்கு தூண்டுகோலாக அமையும் என கிளேபாங் தமிழ் பள்ளி வாரிய தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த பள்ளி மெல்ல மெல்ல வளர்ந்து இப்பொழுது ஒரு 500 மாணவர்களை கொண்ட பள்ளியாக இந்த பேரா மாநிலத்திலே அதிக மாணவர்கள் கொண்ட பள்ளியாக இருக்கின்றது. இந்த பிரதமர் அவர்கள் இப்பள்ளிக்கு 40,000 ரிங்கிட் மானியம் கொடுத்து இசைக்குழு ஒன்றை அமைத்திருக்கின்றார். இது பேராக் மாநிலத்திலே இந்த இசைக்குழுவை கொண்ட முதல் பள்ளியாகும். எல்லா பள்ளியிலும் இப்படி அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை. அதே நேரத்திலே நமது மாணவர்கள் எல்லா துறையிலும் முன்னேற வேண்டும். அவர்கள் புறப்பாட நடவடிக்கைகளும் சிறப்பாக இருக்க வேண்டும். இசை மட்டுமல்ல, அதோடு இங்கே சிலம்பம் இருக்கின்றது, பரதநாட்டியம் இருக்கின்றது, இன்னும் பல புறப்பாடங்களையும் இந்த பள்ளி நிர்வாகம் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றது. கிளேபாங் தமிழ் பள்ளியின் பஞ்சாராகாம் இசைக்குழுவில் சுமார் 45 மாணாக்கர் இணைக்கப்பட்டுள்ளனர். பேரா மாநிலத்தில் முதல் தமிழ் பள்ளியாக இந்த கிளேபாங் தமிழ் பள்ளி அமைந்துள்ளது. ஆகவே இடைநிலை பள்ளிகளுக்கு ஈடாகவும் மற்ற சீன பள்ளிகள் ஈடாகவும் பள்ளி திகழ்வது ஒரு பெருமைக்குரிய விஷயம்.
8க்கு கிளேபாங் தமிழ் பள்ளி திடலில் நடைபெற்ற அதன் 71ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டியில் அதன் இசைக்குழுவும் அவற்றின் கருவிகளும் சிறப்புடன் அறிமுகம் கண்டன. அந்த அறிமுக விழாவை தம்போன் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரின் சிறப்பு அதிகாரி டத்து ஆர் சுரேஷ்குமார் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். உடலையும் உள்ளத்தையும் வலுப்படுத்துவது யோகக்கலை. அந்த அற்புதமான களஞ்சியம் அனைவரிடமும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அதனை முன்னிறுத்தியே ஜூன் 21ஆம் தேதியை உலக யோகா நாளாக ஐநா அறிவித்தது. உலகம் எங்கிலும் தீவிரமாக பரவி வரும் யோக கலையை மலையகத்திலும் வேரூன்ற செய்வதற்குரிய முன்னெடுப்புகள் கையாளப்படுகின்றன. அந்த வகையில் மலேசிய தெலுங்கு அறவாரியம் இந்திய தூதரகத்துடன் இணைந்து தமிழ் பள்ளிகளில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக யோகா கலையை ஒரு விழாவாகவே நடத்தி வருகிறது. இம்முறை அது தேர்வு செய்தது பஹாங் குவாந்தானில் உள்ள ஜொராம் தோட்ட தமிழ் பள்ளியாகும். யோக குரு நாராயணசாமி வழிகாட்டலில் மாணவர்கள் அந்த பயிற்சியை சீராக மேற்கொண்டனர். 20 வருஷமா அந்த யோகா கலையில் இருக்கிறேன். நான் நிறைய கொஞ்சத்தில் எல்லா கோயிலிலும் அந்த யோகா பயிற்சி இலவசமாக சொல்லித்தரேன். தமிழ் ஸ்கூலில் 3 தமிழ் ஸ்கூலுக்கும் நான் போயிட்டு இந்த பயிற்சி யோகா பயிற்சி சொல்லித்தரேன். இந்த யோகா செய்யறதுனால நம்ம உடலுக்குலாம் ரொம்ப ஆரோக்கியமாகும். யோகா இருந்தனால தான் எல்லா இந்த வயசானவங்களுக்குலாம் பாடிஸ் ஹெல்த்தியாக இருக்குது. ஸ்கூலில் பார்க்குறது ஒரு கார்டன் ஸ்கூல் மாதிரி நல்லா இருக்குது. இந்த யோகா பயிற்சி ரொம்ப முக்கியம்ட்டு நாங்கள் இந்த ஸ்கூலில் செஞ்சோம். இந்த ப்ரோக்ராம் வருடம் கொலாபரேஷன் வித் ஹை கமிஷனர்ஸ் ஆஃப் மலேசியா, இந்தியா அவங்க கூட இணைஞ்சு நம்ம இந்த ப்ரோக்ராம் செஞ்சுருக்கோம். ஜொராம் தோட்ட தமிழ் பள்ளியில் மொத்தம் 48 மாணவர்கள் கல்வியை தொடர்கின்றனர். நகரத்தில் இருந்து சற்று தள்ளி இருக்கும் தமிழ் பள்ளிகளை மையமாக கொண்டு அந்த நிகழ்ச்சியை மலேசிய தெலுங்கு அறவாரியம் நடத்துகிறது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். மாணவர்களிடம் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவர்களை பாரில் ஓங்கச் செய்வது அவர்கள் பயிலும் தொடக்கப்பள்ளியே. அதில் தமிழ் பள்ளிகள் ஆற்றும் பங்கு மிகவும் அளப்பெரியது. அந்த வகையில் பேராக் மாணவர்களின் திறமையை பட்டை தீட்டும் வண்ணம் அரங்கேறின தமிழர் திருநாளும் முத்தமிழ் விழாவும். திருநாள் இயக்க ஏற்பாட்டில் 26ஆம் ஆண்டாக கொண்டாடப்பட்ட தமிழர் திருநாள் இப்போ ஆங்கிலிக்கன் தேவாலய மண்டபத்தில் நடைபெற்றது. தமிழ் இலக்கிய சுவடுகளை மாணவர்களிடையே விதைக்கும் விதமாக மலர்ந்த இந்த விழாவில் 55 தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற வேளை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். வரும் தலைமுறையினர் தொன்மத் தமிழை மறந்துவிடக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தை இந்த நிகழ்வு கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு 1952 அமரர் கு. சாரகபாணியார் தோற்றுவிக்கப்பட்ட தமிழர் திருநாள். தமிழர்கள் ஒன்றாக ஒரு மனதோடு தமிழர்கள் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த தமிழர் திருநாள் ஏற்பாடு செய்யப்பட்டது. தமிழ் மொழி, தமிழ் இனம், நம்மிடம் சிறந்த இனமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வினை நாங்கள் விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் செய்து வருகின்றோம். இன்றைய நிகழ்வு இந்த 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றிருப்பதை கண்டு நாங்கள் உண்மையிலேயே அந்த தமிழ் உணர்வு விதையினை நாங்கள் வைத்திருக்கோம் என்று பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கட்டுரை, நன்னெறி கதை கூறுதல் போட்டி, கோலம் போடுதல், தன்முனைப்பு பாடல், நாடகம், இசை, கிராமிய நடனம் ஆகியவை இளந்தளிர்களை மிளிரச் செய்தன. பேராக் மாநில ரீதியிலான தமிழர் திருநாள் மற்றும் முத்தமிழ் விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் பரிசுகளை எடுத்து வழங்கினார். தமிழ் அமுதத்தை மாணவர்களிடத்தில் கொண்டு செல்லும் ஓர் அற்புத முனைப்பாக இந்த தமிழர் திருநாளும் முத்தமிழ் விழாவும் அமைந்ததாக வருகையளித்தோர் பாராட்டினர். மேம்பாடு எனும் கால சக்கரத்தில் பல தோட்டங்கள் இன்று நகரங்களாக உருமாறியிருக்கின்றன. காலங்கள் கடந்தாலும் அங்கு தோட்டங்கள் இருந்ததற்கான சான்றுகளாக ஆலயங்கள் விளங்குகின்றன. தாய்ப்பசுவை தேடி வரும் கன்றுகளாய் ஆண்டுக்கு ஒரு முறை அத்தகைய ஆலயங்களில் நடத்தப்படும் திருவிழாவில் தோட்டத்தில் வாழ்ந்தோர் ஒன்று கூடி குதூகலிக்கின்றனர். பஹாங் மந்தகாப்பில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வீற்றிருக்கிறார் அன்னை கல்லுக்கோரி ஸ்ரீ மகா காளியம்மன். அன்றைய நாளில் பால்மரத்தை சீவ அங்குள்ள தோட்டத்திற்கு தென்னிந்தியாவில் தம் மூதாதையர் தருவிக்கப்பட்டனர். புதிய இடம் என்பதால் மக்களை காவல் தெய்வமாக இருந்து காக்க அன்னை அவளுக்கு ஆலயம் எழுப்பினர்.
சிறந்த ஆலயமாக இருந்த அது தற்போது விரிவாக்கப்பட்டு சகல வசதிகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. ஆன்மீகத்தை வளர்க்கும் அதே வேளையில் சமூக பணிகளிலும் ஆலய நிர்வாகத்தினர் தீவிரமாக ஈடுபடுகின்றனர். ஐடிஏ பெற்ற SPM 2024 ஒரு 35 மாணவர்களுக்கு தலா 200 வெள்ளி அவங்களுக்கு கொடுத்து கோப்பையும் கொடுத்து அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம். இதேமாரி மற்ற ஆலயங்களும் இந்தமாரி நம்ம தமிழ் பொதிக்கும் இந்திய மாணவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணாக்கா இன்னும் நல்லா இருக்கும். ஆலயத்தின் 48ஆம் ஆண்டு திருவிழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். இதில் சிறப்பம்சமாக ஆலய தெப்பக்குளத்திலிருந்து பக்தர்கள் பால்குடம், காவடிகள் ஏந்தி ஸ்ரீ மகா காளியம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவர். அன்னை மகாகாளி அந்த தெப்பக்குளத்தில் ஊர்வலம் செல்வது இங்கே தனிச்சிறப்பாக உள்ளது. பொருள் தேடி தோட்டத்தை விட்டு சென்றவர்களும் அல்லது அவர்கள் வழி வந்தவர்களும் திருவிழாவின் போது ஒன்று கூட ஒருபோதும் மறந்ததில்லை. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தை புரட்டி போட்டது புழுதி புயல். அந்த இயற்கை சீற்றத்தில் எண்மர் உயிர் இழந்தனர். 45 பேர் காயமுற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தின் சில பகுதிகளை புழுதி புயல் சூறையாடியது. அதில் வீடுகள் சேதமுற்றதாலும் இடர்மிக்க பகுதிகளில் மக்கள் இருந்ததாலும் உயிர் உடற்சேதம் ஏற்பட்டதாக வட்டார பேரிடர் மேலாண்மை தெரிவித்தது. தலைநகர் லாகூரில் மரங்கள் சரிந்ததுடன் சூரிய மின்னாற்றல் தகடுகளும் சேதமுற்றன. பலத்த காற்று, அடர்ந்த மழை, வானிலை மாற்றத்தால் சாலைகள் தெளிவாக தென்படாதிருக்கும் நிலை அந்த வட்டாரத்தை சூழ்ந்துள்ளது. இடர் பாதிப்பை குறைக்க முதன்மை நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன. ஊராட்சி தரப்புக்கும் மீட்பு படைக்கும் பஞ்சாப் மாநில முதல்வர் மரியாம் நவாஸ் ஷரீஃப் உயர் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தானின் சில பகுதிகளை புயலும் வெப்ப அலையும் ஆட்டிப்படைக்கின்றன. வரலாறு காணாத வெள்ளத்தால் தத்தளிக்கிறது ஆஸ்திரேலியா. நியூ சவுத் வேல்ஸில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் 50,000க்கும் அதிகமானோர் வீடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக தொடர்ந்த கடும் மழையால் அந்நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் மூண்ட வெள்ளத்தில் 5 மாண்டனர். 1000க்கும் அதிகமானோர் மின் விநியோக துண்டிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். இதுவரை வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட 100கணக்கானோர் இன்னமும் துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளனர். மழை ஓய்ந்து வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்டோரை மீட்கும் பணிகளை மேற்கொள்வதில் அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. அந்த பகுதிகளில் துப்புரவு பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 20க்கும் அதிகமான பகுதிகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 32,000க்கும் அதிகமானோர் வெள்ளத்தால் வீடுகளில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வெள்ளத்தால் 10,000க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் சேதமாகியுள்ளதாகவும் செயலாக்க தரப்பு தகவல் அளித்தது. கொலம்பியாவில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் உயர்கல்விக் கழக மாணாக்கர் உட்பட 10 பேர் உயிர் இழந்தனர். குவிண்டியோ மலைப்பகுதியில் உள்ள பாலத்தில் மாணாக்கரையும் பேராசிரியர்களையும் ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்ததாக போலீஸ் தெரிவித்தது. அதில் பயணித்த மேலும் 11 பேர் கடும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொலிமாவில் இருந்து குவிண்டியோ நோக்கி பயணித்த அந்த பேருந்தில் 26 பேர் பயணித்தனர். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து விபத்துக்குள்ளானது தொடக்க விசாரணையில் கண்டறியப்பட்டது. பேருந்து விழுந்த வேகத்தில் உள்ளே இருந்தவர்கள் பலர் வெளியே தூக்கி எறியப்பட்டதாக லூயிஸ் தெரிவித்தார். விபத்தில் சிக்கியவர்கள் அனைவரும் கல்வி சுற்றுலாவுக்கு சென்றிருந்தார்கள். மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டியில் அசத்தினர் நாட்டின் மன் வெய்சாங் தி கைவுன் இணையர். இறுதியாட்டத்தில் அவர்கள் சக நாட்டினரான ஆரோன்ட்ரியா சோவுயிக் இணையை 21-12, 15-21, 21-16 என வென்றனர். அந்த ஆட்டம் 50 நிமிடங்களுக்கு தொடர்ந்தது. உலக தரவரிசையில் வெய் சோங் கைவுன் இணையர் 8ஆம் நிலையிலும், ஆரோன்
வோயிக் 3ஆம் நிலையிலும் உள்ளனர். இவ்வாண்டில் வெய் சாங் கைவுன் இணை கைப்பற்றிய 2வது வெற்றியாளர் பட்டம் இதுவாகும். கடந்த ஜனவரியில் அவர்கள் இந்தோனேசிய மாஸ்டர்ஸில் மிளிர்ந்தனர். 2027 ஆசிய கிண்ண தகுதி சுற்றுக்கான இறுதி ஆட்டத்தில் மலேசியா வியட்நாமை அடுத்த மாதம் சந்திக்கிறது. அதில் களம் காணும் தேசிய அணிக்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஜோகூர் பாருவில் அதன் வீரர்களை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்தித்தார். வியட்நாமுடனான அந்த ஆட்டத்தில் ஹரிமாவ் மலாயா வெற்றி பெற வாழ்த்துரையும் பிரதமர் வழங்கினார். FAM துணைத் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மஹாடி, பொதுச் செயலாளர் டத்தோ நூர் அஸ்மான் ரஹ்மான் ஆகியோரும் பிரதமருடன் சென்றனர். 2027 ஆசிய கிண்ண தகுதி சுற்று F குழுவில் ஹரிமாவ் மலாயா களம் காணும் அந்த 2ஆம் ஆட்டம் புக்கிஜாலில் தேசிய அரங்கில் நடைபெற உள்ளது. மார்ச் 25ஆம் நாள் சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் பீட்டர் கிளமோவ்ஸ்கி வழிகாட்டுதலில் இயங்கும் தேசிய அணி 2-0 என நேபாளத்தை சாய்த்தது. அடுத்த மாதம் வியட்நாமை சந்திப்பதற்கான பயிற்சியாக வரும் 29ஆம் தேதி குவாலலும்பூர் காற்பந்து அரங்கில் கேப் வெர்டேவுடன் நட்பு முறை ஆட்டத்தில் களம் காணவிருக்கிறது ஹரிமாவ் மலாயா. தேசிய காற்பந்து அணி முன்னாள் வீரர் டி கோபிநாத் நாயுடு காலமானார். மாரடைப்பு காரணமாக 50 வயதான அவர் மண் உலகத்திற்கு விடை கொடுத்ததாக மலேசிய காற்பந்து சங்கம் FAM முகநூலில் துயரத்தை பகிர்ந்து கொண்டது. அன்னாரின் பிரிவால் வாடும் அவரது குடும்பத்தாருக்கு FAM ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டது. 90களில் காற்பந்து அரங்கில் மிளிர்ந்த அவர் 1992 தொடங்கி 1994 வரையில் கோலாலம்பூர் அணிக்கும் 1996 பேரா அணிக்கும் களம் ஆடினார். கோலாலம்பூர் வண்டர் பாய் எனும் புனை பெயரை கொண்ட கோபிநாத் 1993 மற்றும் 1994 தி சிட்டி பாய்ஸ் FA கிண்ணத்தை வெல்ல உதவினார். முட்டியில் ஏற்பட்ட காயம் காரணமாக 1999 அவர் காற்பந்து விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். அப்போது அவருக்கு வயது 25. ஹிரோஷிமா 1994 ஆசிய போட்டிக்கு ஹரிமாவ் மலாயா முன்னேறவும் கோபிநாத் முக்கிய பங்காற்றினார். நீள்கிறது முகமது சலாவின் விருது பட்டியல். அந்த லிவர்பூல் தாக்குதல் நட்சத்திரம் நடப்பு பருவத்திற்கான பிரீமியர் லீக்கின் சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். செந்நிற அணி அந்த உள்ளூர் முதன்மை லீக் பட்டத்தை வெல்ல அவர் பெரும் பங்காற்றியிருந்தார். இப்பருவத்தில் சலாஹ் அவ்வணிக்கு 28 கோல்களை பெற்று தந்ததுடன் 18 கோல்கள் புகுத்தப்படவும் உதவியிருந்தார். இதற்கு முன்னர் பிரீமியர் லீக்கின் சிறந்த வீரராக அந்த எகிப்தியர் 2017-2018 பருவத்தில் அறிவிக்கப்பட்டார். அந்த விருதை 2 முறை கைப்பற்றிய 5வது வீரராக அவர் விளங்குகிறார். 32 வயதான அவர் மேலும் ஓர் உயரிய விருதான தங்க காலணியை தட்டிச் செல்லவும் ஆயத்தமாகி வருகிறார். கோல் மன்னன் பட்டியலில் சாலாஹ் முதலிடத்தில் இருக்கும் வேளையில் அதற்கடுத்த நிலையில் 5 கோல்கள் குறைவான நியூகாசல் யுனைடெட்டின் அலெக்சாண்டர் இசாக் உள்ளார். இன்றிரவோடு இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கின் நடப்பு பருவம் நிறைவை நாடுகிறது. ஞானக்குரல். பிறந்த உயிர்க்கெல்லாம் தானாகி விண்ணகமே ஆகும் சிவம். புவியில் பிறக்கும் உயிர்களுக்கெல்லாம் சிவமே மூலமாகும். அவரே சீவனாகி விண்ணகத்திலிருந்து அவற்றை காக்கிறார் என ஆன்மநெறி புகட்டுகிறார் அறிவு பெருமாட்டி ஔவை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.